அனைவருக்கும் வணக்கம். 3/6/2026 வைகாசி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி இரவு 9 மணி 21 நிமிடம் வரை திருதியை பின் சதுர்த்தி. நட்சத்திரம் போராடம் நாள் முழுவதும். வாரசூலை வடக்கு பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5 மணி 56 நிமிடம். மறைவு 6 மணி 34 நிமிடம். ராககாலம் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 50 நிமிடம். யமகண்டம் காலை 7 மணி 31 நிமிடம் முதல் 9 மணி 6 நிமிடம். குளிகை நேரம் காலை 10 மணி 40 நிமிடம் முதல் 12 மணி 15 நிமிடம். நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம். மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பிருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். புதிய கூட்டுத் தொழில் தொடங்க நல்ல நாள். வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர்கள். அளவுக்கு மிஞ்சிய தன்னம்பிக்கையால் சில நேரங்களில் வேலைகளை அலட்சியப்படுத்த வாய்ப்புண்டு. கவனம் தேவை. மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் மன உளைச்சலும் தேவையற்ற அலைச்சலும் ஏற்படலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதை தள்ளி போடவும். பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடனும் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை. உங்கள் வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய முதலீடுகளை முற்றிலும் கூடாது. கணவன் மனைவி இடையே வீண் பிடிவாதம் காரணமாக சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை. இன்று வாகனங்களை இயக்கும் போது மிக நிதானம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் ஆளுமை திறன் கூடும். முகம் பொலிவு பெறும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும். சக பெண் ஊழியர்களை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து லாபம் இரட்டிப்பாகும். புதிய கிளைகள் தொடங்க அல்லது வியாபாரத்தில் விரிவாக்க சாதகமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணை உங்களின் தேவைகளை புரிந்து நடந்து கொள்வார். நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். நண்பர்களுக்காக பணம் செலவு செய்யும் பொழுது பட்ஜெட்டை தாண்டாமல் பார்த்து கொள்ளவும். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன். எளிதில் சவால்களை முறியடிக்கும் தைரியம் பிறக்கும். சாமர்த்தியமான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உத்தியோகம் தொடர்பான நீங்கள் செய்த விண்ணப்பங்களுக்கு நல்ல பதில் வரும். போட்டிகளை தாண்டி வியாபாரத்தில் லாபம் ஈட்டுவீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும். தாய்மாமன் வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி உதவி கிடைக்கும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும்.
உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. அஜீரண கோளாறுகள் அல்லது வயிறு உபாதைகள் வர வாய்ப்புள்ளது. கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். அறிவு கூர்மையும் புதிய சிந்தனைகளும் உதிக்கும் நாள். உங்களின் கலைத்திறமைகள் மற்றும் படைப்பாற்றல் வெளிப்படும். அலுவலகத்தில் உங்களின் புதிய திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். சக ஊழியர்களின் பொறாமை பார்வை மறைந்து நட்பு பாராட்டுவர். பங்குச்சந்தை மற்றும் வணிகத்தில் லாபம் கிடைக்கும். கலை, இலக்கியம், வடிவமைப்பு சார்ந்த துறையினருக்கு பொற்காலம். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலிப்பவர்களுக்கு இன்று காதல் கைகூட வாய்ப்புள்ளது. கடந்த கால கசப்பான நினைவுகளை நினைத்து மனதை வருத்திக் கொள்ள வேண்டாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். உங்களுக்கு பல வழிகளில் சுகபோகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பெருக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். வேலையில் இருந்த இறுக்கமான சூழல் மாறும். வீட்டிலிருந்தே வேலை பார்க்கும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம். ரியல் எஸ்டேட், கட்டுமான பொருட்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அசூர வளர்ச்சி இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தாயாரின் உடல்நலம் சீராகும். அவரின் ஆசிகளை பெறுவீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஆடம்பர பொருட்களுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். முயற்சிகளில் அசாத்திய வேகம் காட்டுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு இக்கட்டான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக மேற்கொள்ளும் குறுகிய தூர பயணங்கள் பெரும் லாபத்தை தரும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். விளம்பரங்கள் மற்றும் புதிய உத்திகள் மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். ஆன்லைன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இளைய சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அண்டை வீட்டாருடன் இணக்கமான சூழல் நிலவும். அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம். படித்து பார்த்து முடிவெடுக்கவும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களையும் மேல் அதிகாரிகளையும் கவர்வீர்கள். வங்கியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எளிதில் கிடைக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் தடையின்றி கைக்கு வரும். தங்க நகைகள் அல்லது சேமிப்புகளில் முதலீடு செய்ய உகந்த நாள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சில நேரங்களில் உங்கள் பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தலாம் என்பதால் பேச்சில் கனிவு தேவை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பதால் சந்திரபலம் நிறைந்த நாள். உங்களின் முகம் பொலிவு கூடும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியும். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு வெளிப்படும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த கோப்புகள் விரைந்து முடியும். சுய தொழில், புதிய முதலீடுகள் மற்றும் புதிய கூட்டாளிகளை இணைக்கலாம். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் அனுமதிகள் கிடைக்கும்.
கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களின் சுய மரியாதையும் கௌரவமும் உயரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பு வரும். ராசியில் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புண்டு. கோபத்தை முற்றிலும் தவிர்க்கவும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். அலைச்சல்களும் செலவுகளும் நிறைந்த நாளாக இருக்கும். எனினும் இவை யாவும் செலவுகளாக மாறுவதால் சுப செலவுகளாக மாறுவதால் கவலைப்பட தேவையில்லை. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் சுமையை தரலாம். உங்களை அறியாமலேயே வேலைகளில் சிறு தவறுகள் வரலாம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. வெளிநாடு தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். ஆன்மீகம் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த வியாபாரத்தில் லாபம் கூடும். குடும்பத்திற்காக புதிய பொருட்கள் வாங்க நேரிடலாம். தூரத்து உறவினர்களிடமிருந்து சுப செய்திகள் வரும். நீண்ட நாள் நினைத்த ஆன்மீக பயணம் கூடி வரும். தூக்கமின்மை மற்றும் கண்ணெரிச்சல் போன்ற உபாதைகள் வரலாம். முறையான ஓய்வு தேவை. மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 6. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அற்புத நாள். உங்கள் நீண்டகால ஆசைகள் இலக்குகள் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் தடையின்றி கைகூடும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரலாம். வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு பெருகும். மூத்த சகோதரர் அல்லது நண்பர்களின் வழிகாட்டுதலால் தொழிலில் பெரிய திருப்பம் ஏற்படும். பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். நண்பர்களுடன் இணைந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சொத்து சேர்க்கை உண்டாகும். அதிக லாபம் வருகிறது என்று அவசரப்பட்டு புதிய திட்டங்களில் முழு பணத்தையும் முதலீடு செய்ய வேண்டாம். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களின் அந்தஸ்து ஒரு படி மேலே உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு மிகச்சிறந்த நிறுவனத்தில் இருந்து நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுகளும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய சந்தைகள் நோக்கி உங்கள் வியாபாரத்தை நகர்த்துவீர்கள். அரசு வழியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் உறுதியாக கிடைக்கும். தந்தை வழியில் பெரும் ஆதரவும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் கிடைக்கும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைத்து அதன் மூலம் பயனடைவீர்கள். வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவதால் குடும்பத்தினருடன் போதிய நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். சமநிலை தேவை. மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 5. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.